Hi friends, welcome to our channel. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2022ல கேட்ட ஒரு ப்ராப்ளம். Find the form factor of the half wave rectified sine wave shown in figure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு கிராஃப் கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் half wave rectified sine wave அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம தான் அசியூம் பண்ணி நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளமை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் நமக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக பாருங்கள். டைம் பீரியட் ரொம்ப முக்கியம் நமக்கு. இங்கே என்ன டைம் பீரியட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் ஐ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் எடுத்துக்கோங்க. வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா வோல்டேஜில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது சம்டைம்ஸ் டீட்டான்னு கொடுப்பாங்க, சில நேரத்தில் டீன்னு கொடுப்பாங்க, சில நேரத்தில் ஒமேகா டீன்னு கொடுப்பாங்க. இந்த வேல்யூ எக்ஸ் ஆக்சஸ் என்ன கொடுக்குறாங்களோ அந்த நோட்டேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த டைம் இன்டர்வல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 0 to π 2π 3π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனசாய்டல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த டேர்ம் இப்படி போகுது அப்படின்னா கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்றது இதுதான் கம்ப்ளீட் சைக்கிள். இந்த போர்ஷன் தான் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபுல் டைம், அதாவது டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் என்னது டி, டோட்டல் டைம், ஒரு சைக்கிள், ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே போல் இதில் வந்து இந்த நெகட்டிவ் சைக்கிள் என்ன ஆகும்னா 0 அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த போர்ஷன் இல்லாமல் நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் வேவ் அப்படியே இருக்குது. நெகட்டிவ்க்கு பதில் நமக்கு 0 ஆயிடுச்சு. அகெயின் பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ்க்கு பதில் 0 ஆயிடுச்சு. அப்போ கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னும் போது இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இதை வந்து டோட்டல் டைம் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு டீயோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2π வரைக்கும். ஓகேங்களா? 0 to 2π தான் ஒரு சைக்கிள். இதுதான் கம்ப்ளீட் சைக்கிள் டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் டைம் பீரியட் எவ்வளோ? டி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளமில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா சைன் வேவ் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த சைன் வேவ்க்கு வாட் இஸ் த ஆம்ப்ளிடியூட் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். இது விஎம்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த விஎம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது என்னென்னு எடுக்கணும்னா விஎம் சைன் ஒமேகா டி. ஒரு வேளை உங்களுக்கு டீட்டாவில் கொடுத்துருந்தாங்கன்னா டீட்டான்னு எடுத்துக்கணும். இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா கொடுத்ததுனால ஒமேகா டின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை ப்ரொசீட் பண்ணலாம். நமக்கு ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்றத முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூ பை ஆவரேஜ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? ஆவரேஜ் வேல்யூ. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஐயில் ரெப்ரசன்ட் பண்ணும், வீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வியில் ரெப்ரசன்ட் பண்ணும். நமக்கு ப்ராப்ளமில் கிளியராக கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்ததுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து வீன்னு கொடுத்ததுனால வி ஆவரேஜ். ஓகே, வி ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். வி ஆவரேஜுக்கான ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/1 சைக்கிள் டோட்டல் டி டைம் பீரியட் இன்டகிரல் ஆஃப் 0 to t v into v of t into dt அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜென்ரல் ஃபார்மேட் இது. ஓகேங்களா? இது ஃபார்முலா. v of tன்றது அந்த ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். ஓகே, இங்கே நம்ம ப்ராப்ளமில் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளமில் எப்படி இருக்குது? நமக்கு பாசிட்டிவ் வேவ், இது வந்து நெகட்டிவ் வேவ் வந்து நமக்கு 0ன்னு இருக்குது. அப்போ 0லேருந்து 2π வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ வாட் இஸ் டி வேல்யூ? டி இஸ் 2π. இந்த பீக் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஆம்ப்ளிடியூட் டைம் பீரியடில் மேக்ஸிமம் என்ன இருக்கும்? 0 to 2π 2π.
0 to பைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பை தான் நமக்கு t வரும். ஓகேங்களா? ஸோ t ஓட வேல்யூ என்னது 2 பை அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ t is equal to 2 பை. அதே போல v of t ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா v of t is vm sin omega t. இதில் நமக்கு sin கொடுத்துட்டதால sin தீட்டாக்கு ஆம்ப்ளிடியூடில் நம்ம என்ன எழுதுவோம் vm sin omega t அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். v average is equal to 1 by 2 pi integral of 0 to 2 pi. நமக்கு இந்த வேல்யூ என்னது vm sin omega t into dtக்கு பதில் d omega t ன்னு எழுதினோம். ஓகேங்களா? இந்த with respect to omega t. இப்போ நம்ம ப்ராப்ளமில் பாருங்கள் கிளியராக நமக்கு கொடுத்துட்டாங்க 0 to pi வரைக்கும் தான் நமக்கு சைன், பை டு 2 பைக்கு நமக்கு என்னவா இருக்குது 0வா இருக்குது. அப்போ நம்ம இந்த லிமிட்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 0 to pi ஒரு லிமிட்டாகவும் பையிலிருந்து 2 பை இன்னொரு லிமிட்டாகவும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1 divided by 2 pi இந்த இன்டெக்ரலை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் vm அப்படின்றது கான்ஸ்டன்ட், இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒமேகா டி. அப்போ இதை வெளியில் எடுத்துடலாமா? vm வெளியில் எடுத்தோம்னா இன்டெக்ரல் 0 to 2 pi sin omega t into d omega t. ஓகேவா? இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் முன்னாடி எடுத்துடுறேன், கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறேன். vm divided by 2 pi லிமிட்டை வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 0 to pi vm தட் இஸ் sin omega t. vm ஆல்ரெடி வெளியில் எடுத்தாச்சு. sin omega t into d omega t ப்ளஸ் இன்டெக்ரல் பை டு 2 பையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ நமக்கு பாசிட்டிவ் வேவ் மட்டும்தான் நமக்கு சைனு, நெகட்டிவ்க்கு வந்து 0 அப்படின்னு இருக்குது. இது பையிலிருந்து 2 பை வரைக்கும். ஓகேங்களா? இதை தான் நான் என்னென்னு எடுத்திருக்கேன் 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். நமக்கு எந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும் 0 to pi டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ vm divided by 2 pi integral of 0 to pi sin omega t into d omega t. இப்போ இதுக்கு இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரல் ஆஃப் சைன் தீட்டாவை நம்ம பார்த்தோம்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். தீட்டாக்கு பதில் என்ன இருக்கோ அந்த வேரியபிளை நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், vm divided by 2 pi. இதை இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன வரும் மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதில் என்ன இருக்குது ஒமேகா டி. லிமிட் வந்து அப்ளை பண்ண போகிறோம் 0 to pi அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட், அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டும் மைனஸ் பண்ணி எழுதணும். vm divided by 2 pi. இந்த மைனஸ் காசை அப்படியே எடுத்துக்கோங்க. மைனஸ் காஸ் ஒமேகா டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்பர் லிமிட் பை மைனஸ், ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் காசை அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் காஸ் இந்த ஒமேகா டிக்கு அடுத்து என்ன லோயர் பார்ட்டை நம்ம போடணும் 0. ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா காஸ் பையோட வேல்யூ -1 அண்ட் காஸ் 0வோட வேல்யூ +1. ஓகேவா, இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது vm divided by 2 pi இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸ் வந்து காஸ்க்கு வெளியில் இருக்கிறதுனால அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். காஸ் பையோட வேல்யூ என்னது -1 மைனஸ் ஆஃப், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ், இந்த மைனஸும் என்ன ஆகிடும் ப்ளஸ்ன்னு வரும். காஸ் 0வோட வேல்யூ 1. இப்போ vm divided by 2 pi இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +1 +1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும். 2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் vm divided by pi. ஸோ இதை நம்ம 1 divided by pi போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.318 into vm அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா v ஆவரேஜான வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMS வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அடுத்து நம்ம RMS வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். RMS வேல்யூக்கு ஜென்ரல் ஃபார்மேட் எழுதிடுறேன். RMS வேல்யூக்கு
இது வந்து வியில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா வியில் எழுதிக்கோங்க, ஆரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆரில் எடுத்துக்கோங்க. VRMS is equal to square root of 1 divided by t, 1 by t total time period 1 cycle, integral of 0 to t total time period into v of t square into dt. இதுதான் ஜெனரல் ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போ இந்த ஜெனரல் ஃபார்மேட்டில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் t is equal to 2πன்னு தெரியும். அண்ட் v of t ஓட வேல்யூ என்னது? v of t is equal to vm sin omega t. இதை இதில் நம்ம அப்ளை பண்ணணும். அட் தி சேம் டைம் லிமிட் நமக்கு ரெண்டு லிமிட்டாக இருக்குது. என்னென்னா 0 to π ஒரு லிமிட்டு, π to 2π ஒரு லிமிட்டு. ஓகேங்களா? இந்த 0 to πக்கு தான் நமக்கு என்ன வரும்? vm sin omega t அப்படின்னு கிடைக்கும். இந்த π to 2πயோட வேல்யூ 0 அப்படின்னு இருக்குது. இதான் நம்ம ப்ராப்ளம்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ VRMSக்கு வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்? VRMS is equal to square root of 1 divided by t. t ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? 2π இல்லையா? 1 divided by 2π integral of 0 to t ஓட வேல்யூ 2π into Vm of t into d omega t. இந்த Vm இதை என்னன்னு மாற்றிடுறேன் நான்? Vm sin omega tன்னு மாற்றிக்கலாமா? என்டையராகவே நான் Vm sin omega t into d omega tன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லிமிட் மாற்றிக்கலாம். This is the whole square into d omega t. இப்போ நான் லிமிட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இன்டெக்ரல் 0 to π இதோட வேல்யூ Vm sin omega t the whole square into d omega t plus integral π to 2π இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்? இது பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து நமக்கு 0, நெகட்டிவ் வந்து நமக்கு என்ன இருக்குது? இது 0ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? 0 அப்படின்னு எழுதிக்கலாமா? 0 into d omega t. ஓகே, இப்போ இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 divided by 2π into integral 0 to π. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? Vm ஸ்கொயர் sin ஸ்கொயர் omega t அப்படின்னு கிடைக்கும். இந்த v ஸ்கொயர்ன்றது சஃபிக்ஸ் இல்லையா? இது சில பேர் வந்து Vm வந்து தனியாக நினச்சிப்பீங்க. இது மேக்ஸிமம் வோல்டேஜ்ன்றதுனால இது சஃபிக்ஸ். ஓகேங்களா? இதை ஸ்கொயர் பண்ணும்போது விக்கு மட்டும்தான் ஸ்கொயர் வரும். எம் வந்து சஃபிக்ஸ், மேக்ஸிமம் வோல்டேஜை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா v ஸ்கொயர் m ஸ்கொயர்னு போடுவீங்க. அந்த மிஸ்டேக்கு இங்கே பண்ணிடாதீங்க. Vmன்றது மேக்ஸிமம் வோல்டேஜ், sin ஸ்கொயர் omega t into d omega t. ஓகே, சம்டைம்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிட்டு the whole power 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஸ்கொயர் ரூட் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா the whole power ப்ராக்கெட் போட்டுட்டு பவர் வந்து 1/2ன்னு கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த Vmன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் வெளியில் எடுத்துறேன். இந்த இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுக்கிறேன், நாட் ஃப்ரம் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுக்கோங்க. 1 divided by 2πல இந்த Vm ஸ்கொயரை நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? Vm ஸ்கொயர் divided by 2π. இந்த இன்டெக்ரல் அப்படியே இருக்குது, 0 to π sin ஸ்கொயர் omega t into d omega t. இப்போ இந்த sin ஸ்கொயர் omega t d omega t இருக்கு இல்லைங்களா? இந்த டேர்மை நம்ம டைரெக்டாக நம்ம இந்த sin ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ண முடியாது. இதை என்ன பண்ணணும்? நம்ம கன்வெர்ட் பண்ணணும். sin ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 minus cos 2 theta divided by 2 அப்படின்னு எழுதலாம். 1 minus cos 2 theta divided by 2 is nothing but sin square theta. இந்த ஃபார்முலா இதில் இந்த தீட்டாவுக்கு பதில் என்ன எழுதியிருக்கோம்? sin ஸ்கொயர் omega t இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1 minus cos 2 omega t divided by 2. ஓகேங்களா? இங்கே தீட்டா இருந்தது, தீட்டாவுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம்? omega t சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் Vm ஸ்கொயர் divided by 2π into integral 0 to π. இந்த sin ஸ்கொயர் omega t எப்படி எழுதலாம்? 1 minus cos 2 omega t divided by 2 into d omega t. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இந்த 2ன்றது கான்ஸ்டன்ட். இதை இந்த இன்டெக்ரலுக்கு வெளியில் கொண்டு வரேன். வெளியில் கொண்டு வந்தோன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு 2 வெளியில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? Vm ஸ்கொயர் divided by 4πன்னு எழுதலாமா? 4π
into integral of 0 to pi into 1 minus cos 2 omega t into d omega t. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கூட எழுதிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும், இந்த இன்டகிரேட்டை ஸ்ப்ளிட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். vm ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இது 1 வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா 1 இன்ட்டு டிடின்னு இருந்ததுன்னா இந்த என்ன வேரியபிள் இருக்கோ அது அப்படியே வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன இருக்குது, 1 இருந்ததுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டீன்றதுனால என்ன வரும், ஒமேகா டி அப்படியே வரும். இங்கே லிமிட் வரும் ஃப்ரம் 0 to பைன்னு போட்டுக்கணும். இதை இன்டகிரேட் பண்ணியாச்சு. 1 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஒமேகா டி, இங்கே டீட்டான்னு இருந்ததுன்னா இங்கே டீட்டா வரும். வெறும் டீன்னு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இங்கே டி வரும். ஓகேங்களா? மைனஸ், இந்த மைனஸை அப்படியே எடுத்துக்கிறேன். மைனஸ் cos 2 omega t, இந்த cos 2 integral of cos 2 omega t integrate பண்ணோம்னா எப்படி வரும்னா sin 2 omega t divided by 2. sin 2 omega t divided by 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ இந்த காசை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், sin 2 omega t divided by 2. இதுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to pi. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இன்டகிரலுக்கான லிமிட், இது செகண்ட் இன்டகிரலுக்கான லிமிட். ஓகே, இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் vm ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi into இது ஒமேகா டி எங்கெல்லாம் ஒமேகா இருக்கோ ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஒமேகா டிக்கு பதில் என்ன அப்ளை பண்ண போகிறோம், பை மைனஸ் 0. மைனஸ்ன்றது இந்த செகண்ட் லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்டுக்கு பாருங்கள், சைன் 2 இன்ட்டு இந்த ஒமேகா டிக்கு பதில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 2 pi divided by 2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு வரும். sin 2 0, sin 2 into 0 divided by 2. ஓகே, இது வந்து செகண்ட் லிமிட். இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். vm ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi into pi, இது 0 கேன்சல் ஆகிடும், pi மைனஸ். இப்போ நமக்கு இது என்ன தேவைன்னா sin 2 பையோட வேல்யூ என்னன்னு தெரியணும். sin 2 பையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 2 pi is 0. ஓகே, sin 2 பையோட வேல்யூ 0ன்னு ஆகிடும். அதே போல் sin 0 இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணாலே sin 0ன்னு வரும். sin 0 is also 0. இப்போ இது உள்ள அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் 0 + 0ன்னு வரும். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா vm ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi இன்ட்டு பைன்னு இருக்கா, இந்த பையும் பையும் கேன்சல் ஆகிடும். தென் we can write vm ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் நம்ம எடுக்கும்போது எப்படி எடுத்துலாம், vm ஸ்கொயர் டிவைடட் பை vm ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னு எழுதலாமா, 2 ஸ்கொயர் வித் இந்த ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டில் எழுதும் போது நம்ம எப்படி எழுதலாம், vm டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ரூட்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், vm டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ நம்மளோட ஆர்எம்எஸ் வேல்யூ என்னது, ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் vm divided by 2, that is nothing but 0.5 into vm. Okay, நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். what is the form factor formula? form factor is equal to RMS value divided by average value. நம்ம RMS value கண்டுபிடிச்சிட்டோம், average value கண்டுபிடிச்சிட்டோம். RMS value எவ்வளோ வந்தது, 0.5 into vm. average value எவ்வளோ கிடைச்சது, 0.318 into vm. இப்போ இந்த vmமும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.572.
So form factor oda value enadhu? Form factor is equal to 1.572 for the half wave rectifier. So this is the final answer.